ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% வந்து ரிசல்ட் கேரண்டட். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் பார்த்து நிறையா பேர் வந்து படிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிற கோர்ஸில் வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 20%, மெயின்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 80% இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 800,000+ வந்து வீடியோஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மெயின்ஸ் வீடியோ இருக்கும். ஓகேவா? அது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh+ ப்ராக்டிஸ் பிடிஎஃப் இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பே டெஸ்ட் பாஸ்ன்னு ஒன்று கேட்கும், அதை சேர்ந்து வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான மார்க் டெஸ்ட் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கான மார்க் இன்டர்வியூமே நீங்கள் வந்து எங்கனாலுமே நீங்கள் எலைட் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து எலைட் பாஸ் ப்ளஸ் எனக்கு வந்து மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ப்ரிலிம்ஸ்லாம் ஓரளவு எனக்கு வருது, மெயின்ஸில் தான் போயிட்டுருக்கு, எனக்கு மென்டார் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எலைட் பாஸ் ப்ளஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்த்து இருக்கும். இதை சேர்த்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எலைட் பாஸோட ப்ரைஸ் லாஸ்ட் இயரே வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 7,000+ இருந்துச்சு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கீழே ஒரு கூப்பன் கோட் டிஸ்பிளே ஆகும், ஆஃபர் போட்டிருக்கும். அந்த கூப்பன் கோடை டிஸ்பிளே இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அதை அப்ளை பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்குமே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ மென்டார் சப்போர்ட்டோட கிளாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். டெய்லி மென்டார் சப்போர்ட், டெய்லி ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்களை வந்து டீச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கேரண்டாக இருக்குது. எனக்கு மென்டார்ஸ் வேணாம் அப்படின்னா அந்த எலைட் பாஸோட நார்மல் இது வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோஸ்குள்ளே போகலாம். சூப்பரான சம்ஸில் இந்த மாதிரி மெயின் சம்ஸ் நிறையா லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, அதாவது இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவானாமா, எக்ஸ் வந்து ஒரு 100 ரூபா வந்து மாதம் எடுத்துக்கு வரான். எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், ஸோ நான் வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வந்து எடுத்துக்குவாங்களாமா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜி வந்து டோட்டல் ப்ராஃபிட்டில் நானுமே பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 16.6 எடுத்துக்கிறாராம். அதாவது நான் இன்வெஸ்ட்டும் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் இன்வெஸ்ட்டும் பண்ணுறேன், அதே மாதிரி நான் பிஸ்னஸும் பார்த்துக்கிறேன். அந்த கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன். இப்போ சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட்டும் பண்ணிவிட்டு நான் கடையவும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 16.6 எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதெல்லாம் நம்ம எப்பயும் போல் பிரிச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு சி வந்து 5,200 ரூபா எடுத்துக்கிறாங்களாமா. ஸோ ஓகே, ஸோ ஜிஎஸ்சி 3 பேர். அப்போனா அந்த பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஜி அண்ட் இஸ் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். ஜி எஸ். ஸோ ஜி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 20,000. ஓகே, ஸோ ருபீஸ் ஓகே 20,000 வந்து எஸ் வந்து 24 monthsமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 10,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 4 months லேட்டர் எஸ் இன்வெஸ்டட் 4,000 மோர். அதாவது ஃபஸ்ட்டு 10,000 ரூபா 4 மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரும்னா 14,000 ஃபார் நெக்ஸ்ட் ஹவு மெனி மந்த்ஸ்? 20 months. மொத்தம் 2 வருஷம். அப்போனா ஒரு 4னா அங்கிட்டு ஒரு 20 months. அதுக்கப்புறம் ஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 4 months தான் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போனா முதல் ஒரு 4 அங்கிட்ட ஒரு 4 8 போயிடுச்சு. 24 8 போயிடுச்சுன்னா இவங்க 16 months தான் லாஸ்ட்டாக வரவங்க. அதாவது QSC ஆர் கிடையாது, சிங்கிறவங்க லாஸ்ட்டு 16 months தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம எப்பயும் போல் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுறப்ப, இந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணுறப்ப காமனாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணி விட்டுருங்க, 0 கட் பண்ணிடுங்க. இங்கேயுமே கட் பண்ணணும், ப்ளஸுக்கு இந்த பக்கமும் கட் பண்ணணும். இங்கே 3 0 கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 4 டேபிள்ஸில் காமனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். 4 கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 கட் ஆயிரும், இங்கேயுமே 4 கட் ஆயிரும், இங்கேயுமே 4 கட் ஆயிரும். ஓகேவா? 120, இங்கே வந்து ஒரு 10, இங்கே ஒரு 70, அப்போனா 80, இங்கே பார்த்தீங்கன்னா 100.
6:4:5. ஸோ ஜிஎஸ்சியோட ப்ராஃபிட் ரேஷியோ 6:4:5. இது புரிஞ்சா? இப்போ வந்து நமக்கு டோட்டல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்துக்கலாம்? 100, 500, 200 எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். பட் இங்கே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு 100 வச்சிங்கன்னா டெசிமலில் வரும். ஏன்னா இங்கே 1/6 பிரிச்சுக்கிறாங்க கரெக்டாக. அதனால 1/6 அப்படிங்கிறதுனால 100 வைக்கலாம். நான் 120xன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 120xன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 120xை எப்படி பிரிச்சுக்குவாங்க? 3 பேராக பிரிச்சுக்க போகிறாங்க. அதாவது ஜி வந்து என்ன பண்ணுவாங்க, நான் பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ் காட் அ சேலரியா? ஸோ எஸ் காட் அ சேலரி ஆஃப் ₹100 per month ஃபார் 2 years. நான் மாதம் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 100 ரூபா எடுத்துக்கிறேன். அப்போனா 2 வருஷத்துக்கு எவ்வளோ எடுத்துப்பான்? ஒரு மாதத்துக்கு 100 ரூபானா 24 மாதத்துக்கு 2400 ரூபாய் எடுத்துக்குவான். கரெக்டாக? ஓகே. அதே மாதிரி யாரு? எஸ். ஜி என்ன பண்ணுறான் அப்படின்னா 1/6 எடுத்துக்குவான். 120xல வந்து 1/6னா 120ல 1/6னா எவ்வளோ? 20x எடுத்துக்குவான். அப்போ இவனுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, சிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, இந்த 20x அதாவது 120xல 20x போயிடும், 2400 போயிடும். அப்போ சிக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 100x - 2400 வந்துருக்கும். இது புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி சமம் கொஞ்சம் நல்லா பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த 100x - 2400 தான் அந்த that will be equal to 5200 அப்படின்னா, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் படி அவங்க பிரிச்சுக்குவாங்க இல்லையா? இந்த ப்ராஃபிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் படி பிரிச்சாங்க அப்படின்னா சிக்கு வந்து 5 பார்ட் அவுட் ஆஃப் டோட்டல் 10 + 5 15 பார்ட் போகும். அப்போ சிக்கு வந்து அவுட் ஆஃப் 5/15 போகும். that will be equal to தான் 5200. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ரைட்? 100x - 5200 is equal to 52 into 3 156 வரும். ஸோ 100 இந்த -5 நீங்கள் போயிடுச்சுன்னா அப்படி ஆட் பண்ணிடலாம். $100x - 5200 52 in 15600 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் சாரி 100x - 2400 100x இதுக்கு நான் 5000 போட்டேன்னு தெரியல 2400 சொல்ல மாட்டீங்களா? ஸோ 15600ல இது ஆட் பண்ணிங்கன்னா 18000 வரும். ஓகேவா? x is equal to 180. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் டோட்டல் ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ அப்போ 120 into 180 21600 stands. ஓகே. சந்தீப் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் பை இன்வெஸ்டிங். ஸோ ஃபஸ்ட்டு இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தீப்ங்கிறவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் 24 years. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் எக்ஸ் ஆஃப்டர் 8 months. ஆஃப்டர் 8 months குமார் ஜாயின் ஹிம். ஸோ குமார் ஜாயின் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா x + 4000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் 8 months அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? 16 months தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4 more months ராகுல் ஜாயின் தம் இன்வெஸ்டிங் rupees y. ஸோ y. ஸோ ஆஃப்டர் 4 more monthsனா இங்கே 16க்கு அப்புறம் ஒரு 4 months போயிடுச்சுன்னா 12 months. ஓகே. இப்போ ப்ராஃபிட்டோட ரேஷியோ வந்து அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, the profit of ராகுல் is 3/4 of சந்தீப். the profit of ராகுல் is 3/4 of சந்தீப். அப்போ ராகுலுக்கும் சந்தீப்கான ரேஷியோ என்ன அப்படின்னா 3:4. ஓகே. அதே மாதிரி the profit of குமார் is same as the ராகுல். ஸோ இவனுமே 3 part. ராகுல் 3 partனா இவனுமே 3 part. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். நான் எஸ்ஐயும் ஆரையும் ஈக்குவேட் பண்ணுறேன். எஸ்ஆரோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:3. ஈக்குவேட் பண்ணி சம முடிச்சிடலாம். 24s. எக்ஸோட கரஸ்பாண்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 24x. இது வந்து 12y. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2x is equal to 2/3y. ஓகேவா?
அகைன் நான் வந்து இது ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணுறேன், கேவையும் ஆரையும். ஸோ கேவையும் ஆரையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 3/3 ஓகேவா, அதாவது 1. ஈக்குவேட் பண்ண x plus 4000 into 4 is equal to 3y. இந்த எக்ஸுக்கு பதிலாக 2/3y சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு தேவை y தான் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? த்ரீ மேலே போயிடுச்சுன்னா 12,000 ஆயிரும். ஸோ y is equal to 48,000. 9y 8y ஆயிரும். 12 4s are 48. ஓகே, y is equal to 48,000. ஓகேவா, கிளியரா? எஸ்எம் போகலாம். One day a man covered a certain distance in 6 hours at 3 km/h. So 30 km more distance. So ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 30 km, கரெக்டாக? ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் செகண்ட் கேஸ்க்கும் 100னா அங்கே 130 எக்ஸ்ட்ரா 30. ஸோ ரெண்டு கேஸ்லையுமே ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைம். ஃபர்ஸ்ட் கேஸ்லையுமே ஸ்பீட் இன்டூ டைம். ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஒன் டே a man covered a certain distance in 6 hours at v km/h அப்படின்னா ஸ்பீட் வந்து v, டைம் வந்து 6. செகண்ட் கேஸில் வந்து next day a man increase speed by 25 km அப்படின்னா v plus s. ஓகே, இங்கே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4. ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 30. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதானா? ஸோ 4v plus 25 இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா v plus 25. ஸோ 4v plus 100 minus 6v is equal to 30. So v is equal to 35. In a zoo there are 6 rabbits and 2 are ducks. So 6 rabbit எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஓகேவா? டக் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஓகேவா? டக்கு 2 இருக்கு. ராபிட்டுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்கும். டக்குக்கு 2 கால் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ r plus 2r, ராபிட்டும் டக்கும் சேர்த்து வந்து ஹெட் எவ்வளோனா 3b. டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து 3b. ஹெட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். 3r is equal to 3b. ஸோ r is equal to b. நம்பர் ஆஃப் லெக் இஸ் b plus r plus 15. அது மாதிரி லெக்கை வந்து அவங்க ஈக்குவேட் பண்ணிக்கலாம். லெக்கோட லெக் ரெண்டு பக்கம் லெக்கை ஈக்குவேட் பண்ணலாம். ஒரு பக்கம் வந்து லெக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் b plus 2r plus 15 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே எத்தனை ராபிட் இருக்குது? 6 ராபிட் இருக்குது. அதுக்கு எத்தனை கால் இருக்கும்? 4 கால் இருக்கும். அதனால 4r. லெக்கை ஃபர்ஸ்ட் ஹெட்டை ஈக்குவேட் பண்ணிட்டேன், அப்புறம் லெக்கை ஈக்குவேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டக்கு பார்த்தீங்கன்னா 2r இருக்குது. அதுக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் இருக்கும். அப்போ 2 into 2r 4r. ஸோ 8r. இந்த பிக்கு பதில் r சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ r plus 2r plus 15. 8r is equal to 3r plus 15. 5r is equal to 15. r is equal to 3. So find the difference between rabbits and number of ducks. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எத்தனை ராபிட் இருக்கும்? 3 இருக்கும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 6 டக்கு 3 ராபிட் இருக்குன்னா 6 minus 3 3 is the answer. ஸோ ஈஸியான சம் போகலாம். ஓகே, வேரியபிள் பேஸ்டில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்டுருந்தாங்கன்னா ஈஸியாக அப்படி பண்ணிடலாம். ஓகே, a bag has a certain number of red and black balls. If half of the red balls are removed, probability of drawing a black ball will be 8/13. So one black ball is removed, probability of drawing a red ball. A bag has certain number of red and black balls. Okay, so half of the ball remove பண்றாங்க. சரி, நான் வந்து ரெட் பாலை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ரெட் பாலை 2rன்னு வச்சுக்கலாம். There are some black balls, 2b black balls-ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது x y எப்படிலாம் வச்சுக்கலாம். பட் ஹாஃப் ரிமூவ் பண்ணுறதுனால நான் 2rன்னு எடுத்துட்டேன்.
ஸோ half of the red ball are removed அப்படின்னா எவ்வளோ வரும்? ரெட் பால் 6 வரும். ஓகே, the probability of drawing a black ball will be 8/13. ஸோ அப்போ பிளாக் பால் எடுக்கணும் அப்படின்னா மேலே 2B பால்ஸ் எடுப்பாங்க. அதாவது இப்போ 5 பால் இருக்குன்னா 5C1, 2BC1, 2B டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ இருக்கும்? இப்போ ரெட்டு வந்து 6 இருக்கும். டோட்டல் அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா R+2B. இது எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 8/13. இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். 26B is equal to 8R plus 16B. 10B is equal to 8 ball. So blue R ஓட ratio வந்து 4:5. So blue color ball வந்து நமக்கு 4 part இருக்கும். ரெட்ல வந்து there are some balls, some black balls. There are some balls, some black balls. அப்போ நமக்கு 4:5 ரேஷியோவில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் கேஸில் வந்து if one black ball is removed, சரி ப்ளூ கிடையாது black. ஸோ one black ball is removed. இப்போ 1 ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா பிளாக்ல எவ்வளோ இருக்கும்? செகண்ட் கேஸில் 4x minus 1. ஓகேவா, ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நவ் இதுக்கான சான்சஸ் வந்து 4/7. if one black ball is removed, probability of drawing a red ball. ரெட் பால் எடுக்கிறாங்க அப்படின்னா மேலே 5xC1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். 5x டோட்டல் அப்போ எவ்வளோ இருக்கும்? 5x plus 4x minus 1 total number of balls. So 9x minus 1. இதுக்கான chances 4/7. So x is equal to 4. x is equal to 4 இங்கே blackல substitute பண்ணுங்க. blackல substitute பண்ணால் இவன் 16 வருவான், இவன் 20 வருவான். இப்போ வந்து drawing a black ball எடுக்கிறதுக்கான சான்சஸ் கேட்குறாங்க. 16 balls out of 36ல ஆன்சர் 4/9. ஓகே, நெஸ்ஸம் வீடியோ இன்னொரு வாட்டி பாருங்க. நெஸ்ஸம் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேட் பண்ணுறோம், 2 கேஸை ஈக்குவேட் பண்ணுறோம், சால்வ் பண்ணுறோம். ஓகே, மெயின் சம், நெஸ்ஸம், வேரியபிள் பேஸ் சம்ஸ் மெயின்ஸ் ஃபஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல சூப்பரான ஒரு சம். த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர் வில் பி இன்க்ரீசஸ் பை 3 ஆன் இன்க்ரீசிங் த லார்ஜஸ்ட் நம்பர் பை 20%. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, சரியான குவாலிட்டியான சம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஏன்னா எல்லாமே அன்னோன் டேட்டா, அன்னோன் எதுவுமே தெரியாது. ஏதோ ஒரு 5 நம்பர்ஸ், அதில் ஒரு நம்பர் மட்டும் லார்ஜஸ்ட் நம்பர் மட்டும் 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஓவராலாக 20% இன்க்ரீஸ் ஆகுதான். இதுதான் வேரியபிள் பேஸ்டு சம். அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர்டையும் டிக்ரீஸ் பை 40% பண்ணால் ஸ்மாலஸ்ட் நம்பரை 20 இன்க்ரீஸ் பண்ணால் அங்கே ஆவரேஜ் வந்து வில் பிகம் 38. ஓகே ஓகே, இங்கே 5 நம்பர் இருக்கும், ரைட்? லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கலாம், அது ஃபர்ஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, the largest number, the average of 5 number will increase by 3. ஸோ அப்போ average of 5 number increase by 3னா டோட்டலில் 15 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஒரே ஒரு லார்ஜஸ்ட் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஓவராலா 20% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப இதை வச்சு லார்ஜஸ்ட் நம்பர் சொல்லலாம். எப்படின்னா அந்த இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா 20%, அந்த 20% தான் 15 அப்படின்னா 100% என்ன? ஈக்குவேஷன்லாம் போட வேணாம், ஸோ ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணுங்க. இந்த 20% 15 அப்படின்னா 100% என்ன? அப்ப அந்த லார்ஜஸ்ட் நம்பர் தான் 75. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 55 அப்படின்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் 20. இது புரிஞ்சா எப்படி இந்த 75 வந்துச்சுன்னு? அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இது நீங்க யோசிச்சிருக்கணும் கண்டிப்பா. இப்போ ஒரு நம்பர் இருக்கு, ஓகே, இப்போ 10, அந்த நம்பர் 20, 30, 40, 50 இருக்கு அப்படின்னா, ஓகே, ஸோ இதோட ஆவரேஜ் வந்து 10, 20, 30, 40, 50 இதை ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஆவரேஜ் 30னா 150 வரும். ஓகேவா, 150. ஓகே, ஸோ இப்போ லார்ஜஸ்ட் நம்பர், இதில் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? இது வந்து நான் வந்து ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%னா ஆக்சுவலாக லார்ஜஸ்ட் நம்பர் 70 ஆகும். கரெக்டாக 20%னா 10% 5, 20% 10, லார்ஜஸ்ட் நம்பர் 60 ஆகும். மிச்ச நம்பர்லாம் 40, 30 அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இந்த நம்பர் தான் கிடையாது, ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நான் வெரிஃபை பண்ணுறேன். 10, 20, 30, 40, 50 5 நம்பர், அதோட ஆவரேஜ் வந்து 150. லார்ஜஸ்ட் நம்பர் தான் 50, அதை நான் 20% இன்க்ரீஸ் பண்ணால் 60.
ஸோ இப்போ எவ்வளோ ஆகும் 100 130 160 ஆகும். ஓகே, இதுதான் சொல்கிறோம். இந்த லார்ஜஸ்ட் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஓவராலில் 20 அதாவது 5 நம்பர் will increase by 3 அப்படி சொல்லலை. லார்ஜஸ்ட் நம்பர் ஓகே, ஆக்சுவலாக அது கொஞ்சம் மேட்ச் ஆகலை. நான் கொஸ்டினை முடிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஒரிஜினல் நம்பர் வச்சு பண்ணி காமிக்கிறேன். புரியுதா? ரைட். அந்த ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, ஓவராலாக 20 இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு நம்பர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுனாமா 3 இன்க்ரீஸ் ஆகுது. நான் ஃபுல்லாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், ஃபிஃப்த் நம்பர். ஓகே, அதாவது average of 5 number will increase by 3 on increasing the largest number by 20%. Okay, okay, average of 5 number will increase by 3. So அப்ப அந்த largest number இருக்குலையா, அந்த 20% தான் 15. சரிதான்? So okay, இந்த 20% இது புரிஞ்சா 15 எப்படி வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆவரேஜில் 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டல் எவ்வளோ ஆகும்? ஆவரேஜில் 3 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டோட்டலில் 15 இன்க்ரீஸ் ஆகுமா? ஒரு நம்பருக்கு 3னா 5 நம்பருக்கு 13. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 20% 15னா 100% வந்து எவ்வளோ? 75. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் 75. ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபிஃப்த் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பராக வச்சுக்கலாம், அது 20 கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் கேஸில் if the largest number is decreased by 40%, இதில் 40% எவ்வளோ? 75ல 40%, 10% 7.5, 20% 50, 40% வந்து 30. ஸோ 75ல 30 போயிடுச்சுன்னா 40. செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் எதுவுமே தெரியாது, 3xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 3 அன்னோன் நடுவில். ஃபைனல் நம்பர் அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20. இது 20 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா அது வந்து 20 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 40. நவ் த ஆவரேஜ் இஸ் நியூ நம்பர் வில் பிகம் 38. அப்போ ஆவரேஜ் 38னா சம் வந்து 190. 30 கம்மி ஆயிடுச்சுன்னா 45, இது 45. ஸோ 3x is equal to 190 minus 85. ஸோ 3x equal to 105. அந்த ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர் எவ்வளோ வரும் அப்படின்னா 105/5, 35 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு புரியுற மாதிரி இப்போ ரியல் நம்பர் கிடச்சிச்சு இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா 75, நடுவில் இருக்க 3 நம்பர் 105. ஓகேவா? இப்போ நான் வெரிஃபை பண்ணுறேன் என்ன சொல்கிறான்னு. லார்ஜஸ்ட் நம்பர் 75, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அதை சேர்த்து 105. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் நம்பர் வந்து எவ்வளோவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸில் 20 இருக்கும், ரைட்டா? 20. இப்போ 3 சேர்த்து எவ்வளோ வரும்? 200. ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் த லார்ஜஸ்ட் நம்பர் பை 20%. அது 20% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 10% 7.5, 20% 90. இது அப்படியே தான் வரும் as it is. ஸோ இங்கே எவ்வளோ வரும்னா 250. ஓகேவா? 15 இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ பாருங்க அவன் சொன்ன கண்டிஷன் மேட்ச் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகுறப்ப ஓவராலாக உங்களுக்கு வந்து 15 இன்க்ரீஸ் ஆகுதான். ஆவரேஜில் 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டலில் 15 சொன்னேன்னா எவ்வளோ நேரம்? 15 அந்த 15 இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? இப்போ வெரிஃபை ஆயிடுச்சா? கொஸ்டினும் அந்த நம்பரும் வெரிஃபை ஆயிடுச்சா? ஈக்குவேஷன்ஸ்லாம் வேணாம். லார்ஜஸ்ட் நம்பர், அந்த செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட். அந்த லார்ஜஸ்ட் ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர் வில் இன்க்ரீஸ் பை 3, இன்க்ரீஸிங் த லார்ஜஸ்ட் நம்பர் பை 20%. இந்த 20% தான்
அந்த ஆவரேஜ் 3னா 5 நம்பருக்கும் சம் 15. அப்போ 100% எவ்வளோ 75. ஓகேவா 75. அப்போ இந்த லார்ஜஸ்ட் நம்பர் தான் 75. ஸ்மாலஸ்ட் நம்பர் எவ்வளோ இருக்கும் தெரியாது, ஆனால் சொல்லிட்டான் இந்த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் டிஃபரன்ஸ் 55னா அப்போ இருக்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பர். இது மூணுமே நமக்கு தெரியாது. ஸோ 3xன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா the largest number is decreased by 40%. இதில் 40% கம்மி ஆயிடுச்சுன்னா 10% 7.5, 20% 15, 30 கம்மி ஆயிடுச்சுன்னா 45. ஸோ இப்போ 45 நடுவில் இருக்க 3 நம்பர் வச்சுக்கலாம். அதே மாதிரி the smallest number increased by 20னா இவன் 40. இப்போ ஆவரேஜ் வந்து 38னா சம் 180. ஆவரேஜ் 38னா 38 into 5 190. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 105. அந்த நடுவில் இருக்க 3 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா 105/3 35 stands. ஓகே சரியான சார் சால்வ் பண்ணலாமா? ஸோ நம்ம மேக்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம மேக்ஸ் புக்கில் லேர்ன் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் சொல்யூஷன்ஸ் ப்ளஸ் என்னோட ரேஷியோ அப்ரோச் கனிஷார் அப்ரோச்ன்னு இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகேவா D% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 years. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இங்கே 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே D% வந்து 4 years பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 3D% வந்து 5th இயர்லேருந்து பண்ணுறாங்க. மொத்தமாக அவங்களுக்கு 3,150 ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது 12 வருஷத்துக்கு. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3,150. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்கலாமா? 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ரைட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 15,000க்கு அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா 15,000க்கு D% ஃபார் 4 years அப்போனா எவ்வளோ வரும்? 4D% வருமா? 4D% காமன். அதே மாதிரி 3D ஃபார் 5th இயர்லேருந்து 3D அப்படின்னா மொத்தம் 12 வருஷம். மொத்தமாக டோட்டல் 12 வருஷம். மஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்னால் அடுத்து 8 வருஷம் இருக்கும். ஸோ 8 ஃபார் 3D%. ஸோ பர்சன்டேஜ் காமன். இந்த இன்ட்ரெஸ்ட் தான் 3150. ஸோ 4D + 24D 28D% இஸ் ஈக்குவல் டு 3150. வேரியபிள் பேஸம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த பர்சன்டேஜ் இந்த 2 0 கட்டு 150 into 28D இஸ் ஈக்குவல் டு 3150. இந்த 0 0 கட்டு இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு 21 வரும். D இஸ் ஈக்குவல் டு 21/28. ஸோ 3/4 0.75. இந்த 0.75 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் எவ்வளோ வரும்? இந்த வேல்யூ உங்களுக்கு இது 10D அப்போ இது 7.5 வரும். ஸோ 2 இயருக்கு சிஏயில் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. நமக்கு 1 இயருக்கு 7.5னா 2 இயர் சிஏக்கு எவ்வளோ பார்ப்போம்? சிஏக்கு வந்து A + B + X + Y + XY/100 ஆர் A + B + AB/100. ஸோ 7.5 + 7.5 + 7.5 square into 100. ஸோ 15. 75 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 75 ஸ்கொயர் 5625. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 15.56 வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 15.5625 ஸ்டாண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டில் எக்ஸாக்டாகவே. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 3150 அப்படின்னா நமக்கு இந்த பிரின்சிபலுக்கு ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா D% ஃபார் 4 years. ஸோ 4D. அதுக்கப்புறம் 5th இயர்லேருந்து 12 இயர் வரைக்கும் 5 6 7 8 வருஷம் இருக்குது. அதுக்கு வந்து 8D%. ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மொத்தம் உங்களுக்கு 3D 8 ஃபார் 3D. அப்போ 15,000 இது 28D% வரும். ஓகே பர்சன்டேஜ் 0 0 கேன்சல், இந்த 0 0 கேன்சல். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 21/28 3/4. 3/4ங்கிறது 0.75. நமக்கு இது கேட்குறாங்க ரைட். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7.5. எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்க, அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? நார்மலாக உங்களுக்கு எஸ்ஐயில் 7.5, சிஐயில் எவ்வளோ வரும்? A + B + AB/100. ஸோ 7.5 + 7.5 + 7.5 into 7.5/100.
ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா 15.56 is the answer. Which of the following is correct? Listen, Arun deposited 16,500 at the rate of 6.6% in 1 by 15 1 by 16 1 by 15 or 1 by 16? 6.66 is 1 by 15. Fraction value 1 by 11, 11.11, 1 by 12, 8.33, 1 by 13, 7.69, 1 by 14, 7.14, 1 by 15 is 6.66%. Okay. So 1 year 1 by 15 na namakku 3 years ku evlo varum, sorry 5 years ku evlo varum, 5 by 15. அப்போ amount evlo varum? Actually interest வந்து நமக்கு 1 year ku 1 by 15 na 5 year ku interest 5 by 15, அதாவது அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 by 3. இப்போ amount எவ்வளோ வரும் அப்படின்னா 1 plus 1 by 3. என்னோட பேசிக்ஸ் வீடியோ கோர்ஸ் இங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணியிருப்போம். இது நம்ம நம்பர்ஸில் பண்ணுறத விட ஃப்ராக்ஷன்ஸில் வச்சு பண்ணுறதுனா ஈஸி, பிகாஸ் இந்த வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா 4 by 3 போட்டுக்கலாம். ஸோ அப்போ அமௌண்ட் வந்து 4 by 3. அப்போ 4 by 3 of 16,500 தான் அமௌண்ட். 4 by 3 of principal. 4 by 3 of principal. வச்சு கொடுத்தீங்கன்னா ஸோ 22,000 வரும். ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வந்து 22,000, பிரின்சிபல் எவ்வளோ 16,500. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கும்? இன்ட்ரெஸ்ட் வந்து 5,500 வந்திருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 5,500. எஸ். செகண்ட் கேஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே இஃப் he added 8,000 more and deposited 15,000 per annum. இந்த 16,500ல 8,000 ஆட் பண்ணுறாங்கன்னா அப்போ நியூ பிரின்சிபல் என்ன? 16,500ல 8,000 ஆட் பண்ணுறாங்கன்னா 24,500. இங்கே ரேட் வந்து 15 அப்படின்னா எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளோ? சிஐயில் எவ்வளோ வரும் ஃபார் 2 years? 15நாலே 32.25 தெரியணும். 32.2% ஆஃப் பிரின்சிபல் 9675 வந்துச்சுன்னா அது கரெக்டு. 8,000 இந்த அமௌண்ட் he got after 5 years, he had 8,000. ஓ அமௌண்ட்டில் ஆட் பண்ண சொல்கிறானா? ஓகே ஓகே, அமௌண்ட்டில் 8,000 ஆட் பண்ண சொல்கிறா. 30,000 கரெக்டா? அப்போ 32.25% ஆஃப் 30,000 அப்படின்னா 3225 into 3 9675 கரெக்டாக தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட்டில் ஆட் பண்ணுற சொல்கிறா. அப்போ இதுவுமே கரெக்டு. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 6 years was 10,000 கேட்குறான். 6 வருஷத்துக்கு பாருங்களா. அப்போ 5 7 5 வேணா 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 5 வருஷத்துக்கு 5,500 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? தேர்ட் ஒன் கரெக்டா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் 6 years was 5,000. 10,000 16,500. ஓகே ஓகே, 5,500 5 வருஷத்துக்கு வரும். 5 வருஷத்தில் அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சுன்னா 30,000 இருக்கும். இதுக்கு வந்து 15% பார்ப்பாங்க அந்த வருஷம். ஒரு 4,500 ஆட் ஆகும். அப்போனா ஒரு 10,000 வரும். ஓகே, அப்போ கரெக்டானா எஸ், மூணுமே கரெக்டு. ஸோ டைம் சாரி சம் ஓவர், ஆல் கரெக்ட். ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கேஸில் பிரின்சிபல் 16,500. ஓகே, இதில் வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1 by 15. அப்போ 5 yearsக்கு எவ்வளோ வரும்? 5 by 15, அதாவது 1 by 3 வரும். அதாவது 1 by 3 வரும். ஸோ 1 by 3 ஆஃப் 16,500ங்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்து 5,500. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும்? 22,000 ஃபர்ஸ்ட் கேஸில். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா செகண்ட் கேஸில் இந்த அமௌண்ட்டோட ஒரு 8,000 ஆட் பண்ணுங்கிறான். 30,000 வரும். இப்போ வந்து நீங்கள் 15% வந்து சிஐயில் பாருங்கிறான். 15%னாலே A + B + AB by 100. 15 + 15 + 15 into 15 by 100. எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் வந்து 32.25. இதெல்லாம் எப்படி நீங்கள் பேசிக்ஸ் வீடியோஸ் பாருங்கள், என்னோட வீடியோ கோர்ஸ் பாருங்கள். 32.25 into 3 எவ்வளோ வரும்? 32.25 into 3ங்கிறது 9675. செகண்டுமே கரெக்டு. இப்போ வந்து நமக்கு 5,500 5 வருஷத்துக்கு இருக்குது. கரெக்டாக?
அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ நீ 6th இயர் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் வந்து 30,000 ரூபாய் இருக்கும். இதுக்கு நீ 15% பார்க்க சொல்கிறான். அப்போனா 4,500. ஓகே, ஸோ 10,000. ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டிஎஸ்சி ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. தெரில அப்படின்னா 2πr h + r. அதுக்கும் அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 2πr h + rங்கிறது 4620. ஓகே, ஸோ இட்ஸ் பேஸ் ஏரியாங்கிறது ஒரு சிலிண்டரோட பேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னா, ஸோ ஃப்ரண்ட் டாப் சிலிண்டர் இருக்குன்னா அதோட வியூ எப்படி இருக்கும், சர்க்கிள். ஸோ அது வந்து பேஸ் ஏரியாங்கிறது சர்க்கிள். அப்போ அதோட ஃபார்முலா πr² வந்து எவ்வளோனா 1386. பை கேன்சல், ஆர்ஆர் கேன்சல், h + r/r. இந்த 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2310. இதை ஃபர்தர் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஓகே, இது வச்சுன்னா 5:3 வருது. சரி, இப்போ ஹைட் ஆர் வந்து அப்போ 3 இருக்கும், ஹைட் 2 இருக்கும். ஓகேவா? The height of the candle reduced by 50%. Find the percentage decrease in surface area. Height of the candle reduced by 50%. New height வந்து 1 வரும், radius. Find the percentage decrease in total surface area. இங்கே ட்ரிக் என்ன அப்படின்னா, திருப்பி ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம். இங்கே ட்ரிக் என்ன அப்படின்னா, வாட் அவுட் இஸ் இது ரெண்டுமே சேமாக தான் வரப்போகுது. h + r எவ்வளோ 5, இங்கே h + r என்ன 4. எவ்வளோ கம்மியாகுது? 1/4 கம்மியாகுது. 1/4 எவ்வளோனா 25%. எப்படி? ஆன்சர் இஸ் 25%. சூப்பர் ரே. ஒன்றுமே நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹச்ஆருக்கான சால்வ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5/3. ஓகே, இப்போ வந்து நமக்கு ரேடியஸ் 3, ஹைட் 2. இங்கே வந்து ஹைட் இஸ் டிக்ரீஸ்டு பை 50%னா 2ல் ½ கம்மியாயிடுச்சுன்னா 1. இங்கே r + h 4, இங்கே r + h 5. ஏன்னா h + r ரேட் பண்ணுறோம். சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுனா வாட் எவர் இட் இஸ் இந்த வேல்யூ தான் சிமிலராக தான் வரப்போகுது. திருப்பி நீங்கள் ஃபுல்லாக ஃபார்முலா யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் கான்செப்டில் போட்டிங்கன்னா 5/4 எவ்வளோ கம்மியாகுது? 1/4 கம்மியாகுது. 25 ஸ்டாண்ட்ஸ். பட் அடிஷனல் சொல்யூஷன்ஸ் போனீங்கன்னா பெருசாக இருக்கலாம். போகலாமா? நெக்ஸ்ட் இந்த சம் ஹோம்ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% வந்து ரிசல்ட் கேரண்டட். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் பார்த்து நிறையா பேர் வந்து படிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிற கோர்ஸில் வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 20%, மெயின்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 80% இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 800,000+ வந்து வீடியோஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மெயின்ஸ் வீடியோ இருக்கும். ஓகேவா? அது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh+ ப்ராக்டிஸ் PDF இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பே டெஸ்ட் பாஸ்ன்னு ஒன்று கேட்கும், அதை சேர்ந்து வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான மார்க் டெஸ்ட் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கான மார்க் இன்டர்வியூமே நீங்கள் வந்து எங்கனாலுமே நீங்கள் எலைட் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து எலைட் பாஸ் ப்ளஸ் எனக்கு வந்து மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஃபிலிம்ஸ்லாம் ஓரளவு எனக்கு வருது, மெயின்ஸில் தான் போயிட்டுருக்கு, எனக்கு மென்டார் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எலைட் பாஸ் ப்ளஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்த்து இருக்கும். இதை சேர்த்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எலைட் பாஸோட ப்ரைஸ் லாஸ்ட் இயரே வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 7,000+ இருந்துச்சு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கீழே ஒரு கூப்பன் கோட் டிஸ்பிளே ஆகும், ஆஃபர் போட்டிருக்கும். அந்த கூப்பன் கோடை டிஸ்பிளே இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அதை அப்ளை பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்குமே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ மென்டார் சப்போர்ட்டோட கிளாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். டெய்லி மென்டார் சப்போர்ட், டெய்லி ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்களை வந்து டீச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கேரண்டாக இருக்குது. எனக்கு மென்டார்ஸ் வேணாம் அப்படின்னா அந்த எலைட் பாஸோட நார்மல் இது வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?